கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் பவுலடிகளார் சொல்கிறதா இருக்குது. கர்த்தர் நம்மையும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அவருடைய அன்பினால் நம்மேல் வைத்த அன்பினால் தந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் அவர் நிரப்புகிறார். இந்த இம்மையில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரிக்கணும். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரமில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கவே செய்யாது. இந்த பாவ மன்னிப்பும் விடுதலை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் கர்த்தர் நம்மேல் கொண்ட அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் மேலும் அன்பு கொண்டு அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த கிருபைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்கணும். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், அவர் இரக்கத்தினால தான் நம்மை மீட்டெடுத்தார். அவர் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய தேவன். அவருடைய ஆறுதல் தான் நம்மளுக்கு இருதயத்தில் சமாதானத்தை தருகிறது. அவர் நமக்கு உலகம் தருகிற சமாதானத்தின்படி அல்ல, அவர் தன்னுடைய சமாதானத்தையே நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம மகிழ்ந்து களி கூறக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். இந்த வருடத்தின் கடைசி மாதங்களில் நாம் இருக்கிறோம். இந்த மாதங்களில் அவர் நமக்கு இதுவரை செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். யோவான் 14:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவர் பிதாவுக்குள்ளே இருக்கிறார். பிதா நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நம்மை வழி நடத்துவார். இந்த இம்மையில் உள்ள இந்த உலக பிரகார ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு பரலோக ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவன் எனும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம மேல் இரக்கம் காட்டுறதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரராஜா, நன்றி துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீங்கள் தந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் எம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ராஜா. எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.